இவர்தான் கோவிந்தராஜன். அந்த ஊர்லயே இவர் பெரிய பணக்காரரா இருந்தார். இது அவரோட உதவியால் ரங்கன். அந்த ஊர்ல இருக்கிற பாதி நிலம் அவரோடதுதான். என்னடா ரங்கா, வயல்ல வேலையெல்லாம் சரியா போயிட்டு இருக்கா? அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்குங்க ஐயா. ஐயா வணக்கம்ங்க. போ போ. இப்போ இவன் வணக்கம் சொல்லலேன்னு யாரு அழுதா? ரங்கா, இவனுங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கடா, இல்லேன்னா வேலை செய்யாம நமக்கே டிமிக்கி குடுத்துருவானுங்க. சரிங்க எஜமா. ஆனா அவர் ரொம்ப திமிராவும் பேராசைக்காரராகவும் இருந்தார். அதே கிராமத்துல முத்துன்னு ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தான். முத்துவோட பக்கத்து குடிசையில மாரியம்மான்னு ஒரு பாட்டி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்ன ஐயா முத்து, எழுந்திருச்சிட்டியா? ஆமா பாட்டி, என்ன விஷயம் சொல்லு. அது ஒன்னும் இல்ல ஐயா, நம்ம கோவிந்தராஜன் வீடு வரைக்கும் போனோம், கொஞ்சம் கூட வரியா? அங்கயா? சரி வா பாட்டி, போலாம், வரேன். அப்ப பாட்டி முத்துவ துணைக்கு கூட்டிட்டு கோவிந்தராஜன் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஏன் பாட்டி அந்த ஆள் வீட்டுக்கு நீ போகிற? அவர்கிட்ட போன மாசம் கடன் வாங்கினேன்பா, அதுக்கு வட்டி கட்டணும், அதுக்குத்தான். ஐயோ பாட்டி, அவர்கிட்டயே வாங்கினே, அவர் பேராசை பிடிச்ச மனுஷன் ஆச்சே அப்படின்னு பேசிக்கிட்டே 2 பேரும் நடந்து போறாங்க. 2 பேரும் கோவிந்தராஜன் வீட்டுக்கு வராங்க. வணக்கம் கோவிந்தராஜா ஐயா. வா மாரியம்மா, வட்டியெல்லாம் சரியா கொண்டு வந்திருக்கியா? கொண்டு வந்திருக்கேன் ஐயா. சரி சரி. என்ன முத்து இந்த பக்கம்? ஒன்னும் இல்ல ஐயா, பாட்டி துணைக்கு கூப்பிட்டுச்சு, அதனால்தான் வந்தேன். ஓஹோ, அப்படியா? சரி சரி, உனக்கு எதுவும் உதவி வேண்டும்னாலும் கேளுடா. கண்டிப்பா ஐயா, தேவைப்பட்டா உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க போறேன்? சரி சரி. மாரியம்மா, பணத்தை கொடுக்கறியா? இந்தாங்க ஐயா அப்படின்னு பாட்டி பணத்தை கொடுக்கறாங்க. என்ன மாரியம்மா, வட்டியே ஒரு நாள் கழிச்சு தாமதமா கொடுக்கற, அதுவும் கம்மியா இருக்கு. இல்லைங்க ஐயா, சரியாதான் இருந்துச்சே. நீ வாங்கின கடனுக்கு இந்த வட்டியெல்லாம் போதாது மாரியம்மா. அன்னைக்கே சொன்னேன்ல, போ போ, போய் நாளைக்கு மிச்சத்தை கொண்டு வா. ஐயா, நானே வயசானவ, அன்னைக்கு ஏதோ ஒரு அவசரத்துக்கு கேட்டேன், அதுக்கு இவ்வளவு நிறைய வட்டி கேட்டா எப்படிங்க ஐயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, மீதிய நாளைக்கு கொண்டு வா. ஐயா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, பாட்டி கஷ்டப்பட்டு காட்டுல வேலை பார்த்து சம்பாதிக்கிறாங்க. முத்து, இதெல்லாம் உனக்கு புரியாது, நீ சும்மா இருடா. போடா, கிழவிய கூட்டிட்டு போ, நாளைக்கு மீதிய கொண்டு வர சொல்லு. சரிங்க ஐயா, கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, கொடுக்கறேன். சரி சரி, கிளம்புங்க போங்க. இப்படி நிறைய வட்டி கேட்டு கோவிந்தராஜன் திட்டி அனுப்புறாரு. 2 பேரும் திரும்ப வீட்டுக்கு வராங்க. சரி பாட்டி, நீ என் வீட்டுக்கு வா, என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சரி ஐயா முத்து. முத்துவோட வீட்ல பாட்டி சோகமா உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ முத்து அத பார்த்துட்டு, இந்த வயசான பாட்டிய அந்த ஆள் இப்படி செய்றானே, பெரிய மனுஷன்னு பார்த்தா இவ்வளவு பேராசை பிடிச்சவனா இருக்கான், அவனுக்கு ஒரு பாடம் கத்து தரணும் அப்படின்னு முத்து யோசிக்கிறான். இப்படி பண்ணுவோம், அந்த ஆளுக்கு அதான் சரி. சரி பாட்டி, நீ எதுவும் கவலைப்படாம போய் தூங்கு, நான் என்ன பண்ணலான்னு காலையில சொல்றேன். சரி ஐயா முத்து. அப்படின்னு ஏதோ ஒரு திட்டம் போட்டு பாட்டிய வீட்டுக்கு போய் தூங்க சொல்றான். பாட்டியும் போய் தூங்குறாங்க. கோவிந்தராஜன் எப்பயும் தூங்கறதுக்கு முன்னாடி இரவு நேர நடைப்பயிற்சி போவார். அதே நேரத்துல முத்து அவர் கண்ணுல படுற மாதிரி கோவிந்தராஜனோட எதிரி ஒருத்தர், குசேலன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரும் பணக்காரர் தான். அவரோட வீட்டு பக்கமா போறான். இத பார்த்த ரங்கன், ஐயா அங்க பாருங்க, முத்து உங்க எதிரியோட நின்னு பேசிட்டு இருக்கான். வாடா ரங்கா, என்ன பேசுறாங்கன்னு கேப்போம். ஒளிஞ்சு நின்னு அங்க 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு பாக்குறாங்க. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி அந்த மந்திரவாதி கிட்ட போய் பேசிட்டு வந்தேன். என்ன சொன்னார் முத்து? புதையல பத்தி எதுவும் சொன்னார்? சொன்னார் ஐயா, நம்ம ஊருக்கு வெளியே இருக்கிற அந்த பாழடைஞ்ச கோட்டையிலே இருக்குன்னு சொன்னாரு. அந்த கோட்டையிலையா? அங்க எப்படிடா நம்ம போக முடியும்? உள்ள நமக்கு வழி எதுவும் தெரியாதே. டேய் ரங்கா, இவனுங்க ஏதோ புதையல் கண்டுபிடிச்சிருக்கானுங்க, இரு முழுசா கேப்போம் எல்லாத்தையும். ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க, அங்க கோட்டைக்கு பக்கத்துல ஒரு ஆள் இருக்கான், அவனுக்கு எல்லாம் தெரியும், ஆனா அவன் நிறைய காசு எதிர்பார்க்கறான். ஓஹோ, அப்படியா? சரிடா முத்து, அப்போ நான் பணத்தை ஒரு பெட்டியில எடுத்து வச்சுக்கிறேன். நாளைக்கு இரவு நம்ம அங்க போகலாம்.
கிடைக்கிற புதையல அப்புறமா சரி பாதியாக பங்கு போட்டுக்கலாம். சரிங்க ஐயா. டேய் ரங்கா, புதையல அவனுங்க எடுக்கறதுக்கு முன்னாடி நாம எடுத்துக்கணும். வா வா, சீக்கிரம் போலாம். மத்தத போற வழியில பேசலாம். முதலாளி, நமக்கும் உள்ளே எப்படின்னு எதுவும் தெரியாதே. எப்படி புதையலை எடுக்கிறது? அட மடையா, அதான் முத்து சொன்னான்ல, யாரோ ஒரு ஆள் இருக்கான், பணம் கொடுத்தா உள்ள வழிகாட்டுவான்னு. அவனுக்கு நிறைய பணம் கொடுத்து புதையல நாம எடுத்துடுவோம். அப்படின்னு கோவிந்தராஜன் முத்துவும் குசேலனும் பேசினதை கேட்டு அந்த கோட்டைக்கு போய் புதையல் எடுக்க முடிவு பண்றார். அதுக்கப்புறம் கோவிந்தராஜனும் ரங்கனும் பணத்தை பெட்டியில எடுத்துக்கிட்டு அந்த கோட்டைக்கு வராங்க. ஐயா, பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. உள்ள ஏதாச்சும் ஆபத்து இருக்க போகுது. வாங்க ஐயா, போயிரலாம். அட இரு, பயந்தாங்கோடி. ஆமா, முத்து யாரோ ஆள் இருக்கான்னு சொன்னான். வெளியே யாரையும் காணோமே. சரி வாடா ரங்கா, நாமளே உள்ள போய் தேடுவோம். அப்படின்னு 2 பேரும் அந்த கோட்டைக்கு உள்ள போறாங்க. டேய் ரங்கா, சத்தமா எதுவும் பேசிடாதே, புதையல மட்டும் தேடுடா. அப்போ திடீர்னு ஏதோ சத்தெல்லாம் கேக்குது. ரங்கா, என்னடா அது சத்தம்? யாரது என்னோட கோட்டைக்குள்ளே வந்திருக்கிறது? ஐயையோ ஐயா, இது பேயோட கோட்டை போல. இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். ஆமாடா, இரு சமாளிப்போம். இங்க பாரு, நீ யாரு? நாங்க தெரியாம வழி தவறி வந்துட்டோம். இல்லை, புதையல நீ எடுக்க வந்திருக்க. இனி நீ இங்கேதான் இருக்கணும். உன்னால இங்கிருந்து தப்பிக்க முடியாது. ஐயா, அங்க பாருங்க, அது வந்துடுச்சு. எதுடா வந்துச்சு? அடே ரங்கா, ஓடுடா டேய். அப்படின்னு அந்த பேய்க்கு பயந்து அந்த பணப்பெட்டிய போட்டுட்டு அங்கிருந்து 2 பேரும் தலை தெறிக்க ஓடி வராங்க. ஆனா இது எல்லாத்தையும் முத்துவும் குசேலனும் சேர்ந்துதான் பண்றாங்க. ஐயா, முகமூடி போட்டதுக்கே பயந்து ஓடிட்டாங்க. அப்புறம் குசேலன் ஐயா, ரொம்ப நன்றி உங்க உதவிக்கு. அட பரவாயில்ல முத்து, நீ ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே கேட்ட. இதுக்கு என்ன நன்றி இல்ல? சரிங்க ஐயா, இந்தாங்க. இந்த பணத்தை வைத்து நம்ம ஊருக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுங்க. கண்டிப்பா முத்து. அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டே அங்கிருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் கோவிந்தராஜன் பயத்துல வீட்டுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரங்கா, இன்னைக்கு என் பேராசையினால நாம உயிரே போக பாத்துச்சுடா. நல்ல வேளை, பணம் போனாலும் உயிர் தப்பிச்சிட்டோம். ஆமாங்க ஐயா, நீங்க முதல்ல இந்த வட்டிக்கு விடுறத நிறுத்துங்க. எல்லாம் சரியாகிடும். உங்ககிட்ட இல்லாத பணமா என்ன? ஆமா, அதுவும் சரிதான். நாளைக்கு நீ முதல்ல போய் அந்த மாரியம்மா பாட்டி கிட்ட பணமெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுற. அப்படின்னு கோவிந்தராஜன் திருந்தி அன்னையில இருந்து வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறத நிறுத்துறாரு.